இந்தியா தோல்விக்கு காரணமே அந்த 3 பேர் தான். அந்த 3 பேரும் தென்னாப்பிரிக்கா கிட்ட பணம் வாங்கிட்டு பயங்கரமா அரசியல் பண்ணிட்டாங்க. அவங்க மட்டும் அப்படி பண்ணாம இருந்தா கண்டிப்பா இந்தியா ஜெயிச்சிருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த 3 பேர் தான். அவங்கள உடனடியா இப்போ அணிய விட்டு நான் நீக்க போறேன். அவங்க இதுக்கப்புறம் எந்த ஒரு காலத்திலயும் இந்திய அணியில விளையாடவே முடியாது அப்படின்னு கம்பீர் ஒரு பயங்கரமான குற்றச்சாட்ட முன் வச்சிருக்காரு. இது எல்லாருக்குமே உச்சக்கட்ட அதிர்ச்சிய இப்போ ஏற்படுத்தியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, நேத்தி இந்தியா 2வது T20 மேட்ச்ல எடுத்தோனே பவுலிங்ல பயங்கரமா சொதப்பியிருந்தாங்க. அதுல அதிகமா சொதப்புனது நம்ப ஹர்ஷிப் சிங் தான். ஹர்ஷிப் சிங் ஒரே ஓவர்ல கிட்டத்தட்ட அத்தனை ஒய்ட வீசினாரு. அவருக்கு அப்படி என்ன ஒரு பதற்றம்? இது என்ன அவருக்கு முதல் மேட்சா? அப்படின்னு எல்லாருமே கிண்டல் பண்ற அளவுக்கு நேத்தி ஹர்ஷிப் சிங் ஒரு மோசமான பவுலிங்க தான் வெளிப்படுத்தியிருந்தாரு. ஹர்ஷிப் சிங் முதல் T20 போட்டியில அவ்வளோ அற்புதமா ப்ளே பண்ணியிருந்தாரு. ஆனா 2வது T20 மேட்ச்ல மட்டும் எதுக்கு அப்படி ஒரு தடுமாற்றம்? பயிற்சியில இதுவரைக்கும் அவர் விளையாண்ட மேட்ச்ல எங்கேயுமே அவரு பண்ணாத ஒரு தவற இந்த மேட்ச்ல பண்ணியிருக்காரு. அவர் பண்ண அது சின்ன தவறு அப்படிங்கிறது நேத்து மேட்ச் நம்ம கைவிட்டு போறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா அமைஞ்சது. சொல்லப்போனா அந்த 51 ரன்கள் ஹர்ஷிப் சிங்கும் அந்த அளவுக்கு தான் ரன்ன கொடுத்திருந்தாரு. அப்படி ஹர்ஷிப் சிங் எதுக்காக அப்படி பால் போட்டார் அப்படிங்கிறது இதுவரைக்கும் தெரியவே இல்ல. அது மட்டும் இல்லாம பேட்டிங்ல சுமன் கில்லும், அபிஷேக் சர்மாவும் தென்னாப்பிரிக்கா கிட்ட அடிக்கவே கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவா இருக்காங்க. இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது எதர்ச்சியா நடந்த விஷயமா எதுவுமே எனக்கு தெரியவே இல்ல. இது எல்லாமே திட்டம் போட்டு நடந்த மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஏற்கனவே பாகிஸ்தான்ல இருந்து தென்னாப்பிரிக்கா வரைக்கும் எல்லாருமே கண்டிப்பா அந்த T20ல இந்தியா ஜெயிக்காது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. நம்ம டீம் கண்டிப்பா ஜெயிக்கும் அப்படின்னு. என் நம்பிக்கைய இவங்க எல்லாருமே சேர்ந்து உடைச்சுட்டாங்க. நான் சொன்ன மாரி யாருமே எதையுமே பண்ணவே இல்ல. எல்லாமே அவங்க விருப்பத்துக்கு தனிப்பட்ட முறையில என்னென்னமோ பண்ணி இந்த மேட்ச எப்படியோ கொண்டு போகணும்னு நெனச்சேன். ஆனா கடைசியில இப்படி கொண்டு வந்து முடிச்சுட்டாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க யாருமே நேர்மையா இந்த போட்டிய விளையாடல அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெளிவா புரியுது. இவங்க எல்லாரும் வேணும்னு சதி பண்ணி தான் இந்த மேட்ச இப்படி தோற்கடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் பணம் தான். இவங்க எல்லாருமே பணம் வாங்கிட்டு தான் இப்படி அரசியல் பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம இந்திய வீரர்கள்லாம் இப்படி பண்ணுவான்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா இவங்க நம்ப வச்சு என்ன கழுத்த அறுத்துட்டாங்க. அதுல நான் முக்கியமா சொல்றது இந்த ஹர்ஷிப் சிங் தான். ஸோ ஹர்ஷிப் சிங் இப்படி பண்ணுவான்னு சத்தியமா எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு கம்பீர் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்ட இப்போ ஹர்ஷிப் சிங் மேல பதிவு பண்ணியிருக்காரு. யோசிச்சு பார்த்தா ஹர்ஷிப் சிங் இப்பெல்லாம் இது வரைக்கும் பவுலிங் போட்டது இல்லதான். உண்மைதான். ஆனா அதுக்காக ஹர்ஷிப் சிங் காசு வாங்கிட்டு தான் இப்படிலாம் பண்ணிட்டாருன்னு சொல்றத எந்த விதத்துல ஏத்துக்க முடியும் அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி அபிஷேக் சர்மா, சுமன் கில் இவங்க 2 பேரையும் இப்போ அணிய விட்டு நீக்கலான்னு முடிவு பண்ணிட்டாராம். ஹர்ஷிப் சிங்கையும் அணிய விட்டு நீக்க போறதா கௌதம் கம்பீர் முடிவு பண்ணியிருக்காரு. இது எந்த அளவுக்கு நல்ல விஷயம் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஹர்ஷிப் சிங், அபிஷேக் சர்மா, சுமன் கில் இந்த 3 பேருமே வளர்ந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான பிளேயர்கள். இவங்க இந்த மேட்ச சொதப்பிருக்கலாம். அதுக்காக இவங்கள ஒரே தடவையா தூக்கி எறியணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய முட்டாள்தனமான விஷயம். ஆனா கௌதம் கம்பீர் எடுக்கக்கூடிய இந்த முடிவுக்கு பிசிசிஐ என்ன பண்ண போறாங்க, என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறது தெரியல. நேற்று நடந்த இந்தியா vs தென்னாப்பிரிக்கா 2வது T20 மேட்ச்ல இந்தியா சொதப்புனதுக்கு ஹர்ஷிப் சிங் போட்ட அந்த சொதப்பான பவுலிங்க்கு அபிஷேக் சர்மாவும், சுமன் கில்லும் அடிக்கவே கூடாதுன்னு முடிவெடுத்து நிக்கிறது. இதுக்கெல்லாம் கௌதம் கம்பீர் தான் சொல்றதுதான் காரணமா? இல்ல வேற என்ன காரணமா இருக்க வாய்ப்பு இருக்கு? அப்படி இந்த 3 பேரையும் அணிய விட்டு நீக்கிட்டாங்கன்னா, அது இந்திய அணிக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.